السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وهو الذي خلق لكم ما في الأرض جميعا أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خير يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. اللهم அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் கண்ணியமான குடும்ப கட்டமைப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். மாநில சமூகம் இந்த மண்ணுக்கு மேல் வாழ்வதற்கு எத்தனை ஏற்பாடுகள், எத்தனை படைப்புகள், எத்தனை தயாரிப்புகள், எத்தனை பொருட்கள். மனிதனை அல்லாஹ் படைத்தான் என்பதோடு இறைவன் நின்று விடாமல், நிறுத்தி விடாமல் இந்த உலகத்தில் அனைத்தையும் அவனுக்கு வசமாக்கி கொடுத்து அவனுக்கு வரிசைப்படுத்தி தந்து அவைகளை அனுபவிக்கிற வாய்ப்பையும் வாழ்க்கையையும் அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தந்து அழகு பார்க்கிறான் ரப்புல் ஆலமீன் என்பதை நாம் உணர முடிகிறது. திருமறையிலே அல்லாஹ் இடத்திலே சொல்கிறான்: ஹுவல்லதீ ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த உலகத்தில் எதெல்லாம் மனிதனை தவிர எல்லா படைப்புகளும் இருக்கிறதோ, எல்லா படைப்புகளும் மனிதனுக்காக வேண்டி, மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் மூலம் மனித சஞ்சாலத்தை இறைவன் சங்கைப்படுத்துகிறார். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களையும் தந்து மனித இனத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான், சீர்படுத்தி இருக்கிறான், நெறிப்படுத்தி இருக்கிறான், முறைப்படுத்தி இருக்கிறான். உலகத்தில் பல கட்டமைப்புகள் உண்டு. அலுவலக கட்டமைப்பு, ஆசிரிய கட்டமைப்பு, காவல்துறை கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு, பள்ளிக்கூட கட்டமைப்பு, பள்ளிவாசலின் கட்டமைப்பு, இப்படி பல்வேறு கட்டமைப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நம்மால் இவைகளை வரிசைப்படுத்த முடியும். இந்த கட்டமைப்புகள் எல்லாம் அந்த கட்டிடத்தின் அமைப்புகளை சொல்வதற்காக வேண்டி கட்டமைப்பு என்று அழைக்கப்படுவதில்லை. மாறாக அதனுடைய கட்டமைப்பிற்கு நாம் மொழிபெயர்ப்பு செய்வதானால் கண்ணியம், கவனம், கடமை உணர்வு, கட்டுக்கோப்பு, கட்டுப்படுதல், கடின உழைப்பு, ஒழுக்க நெறிமுறை, அழகிய அணுகுமுறை என்கின்ற பல்வேறு விஷயங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் கட்டமைப்பு என்று இந்த உலகத்தில் இனம் காணப்படுகிறது. இந்த கட்டமைப்புகளில் உயர்ந்த கட்டமைப்பாக அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற கட்டமைப்பு என்பது குடும்ப கட்டமைப்பு. உலகத்தில் எத்தனை கட்டமைப்புகள் இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் அவைகளை நமக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். அதற்கான அறிவையும் ஆழமான செய்திகளையும் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூல் ஒரு உயர்ந்த கட்டமைப்பை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் குடும்ப கட்டமைப்பை தான் அல்லாஹும் ரசூலும் அறிமுகப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் எவைகளெல்லாம் கட்டமைப்பு என்று சொல்லப்படுகிறதோ அனைத்திற்கும் ஆணிவேராக
அடிப்படையாக அடித்தளமாக குடும்ப கட்டமைப்பு தான் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பூமியில் ஒருத்தன் நல்லவன் இருக்கிறான், அல்லது ஒருவன் கெட்டவனாக இருக்கிறான், ஒருவன் அவனுடைய செயலின் மூலமாக உயர்ந்தவனாக இருக்கிறான், ஒருவன் தன்னுடைய இழிவான செயலின் மூலமாக தாழ்ந்தவனாக இருக்கிறான், பாக்கியசாலியாக இருக்கிறார், அல்லது ஒருவர் துர்பாக்கியசாலியாக இருக்கிறார். இவைகள் அனைவரும் ஒரு குடும்ப கட்டமைப்பில் இருந்துதான் உருவாக்கப்படுகிறார்கள், உரமூட்டப்படுகிறார்கள். ஒருவன் ஒரு தவறை செய்கிறான் என்றால் முதலில் அவன் யார், அவனின் பெயர் என்ன என்று கேட்கப்படும். ஒரு கெட்டவனாக இருக்கிறான், ஒரு தவறு செய்கிறான் என்றால் முதலில் அவன் யார், அவனின் பெயர் என்ன கேட்கப்படும். அடுத்து கேட்கிறது என்ன, இவனின் தந்தையின் பெயர் என்ன. மூன்றாவது கேள்வி கேட்கப்படும், இவனின் பாட்டனின் பெயர் என்ன. இப்படி ஒரு மனிதன் தவறானவனாக இருந்தால் அல்லது நல்லவனாக இருந்தால், சிறந்தவனாக இருந்தால், இந்த உலகத்தில் அவனின் குடும்பத்தின் பாரம்பரியத்தை வைத்துதான் அவனின் முகவரியை இனம் காண முடிகிறது என்பதை உலகத்தில் பரவலாக நம்மால் பார்க்க முடியும். நல்லதை செய்தாலும் அவனின் பெயர் முதலில் கேட்கப்படும். இரண்டாவது அவனின் தகப்பனின் பெயர் என்ன, மூன்றாவது அவன் எந்த குடும்ப பாரம்பரியத்தை சேர்ந்தவன் என்று கேட்கப்படும். கெட்டதை செய்தாலும் இப்படித்தான். ஆக நம்முடைய முகவரி என்பதை நம்முடைய குடும்ப கட்டமைப்பை கொண்டுதான் இனம் காணப்படுகிறது என்பதை இந்த உலகத்தில் பல்வேறு உதாரணங்களை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் சேர்ந்து வாழ்வது அழகிய குடும்ப கட்டமைப்பை கொண்டது என்று குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு வல்லோன் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். முதலில் குர்ஆனை இடுங்கள், அகீமு ஸலா பல இடங்களில் குர்ஆனில் பதிவாக இருக்கிறது. தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், நீங்கள் தொழுவுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனிலே இருக்கிறது. எப்படி தொழுவணும், எத்தனை ரக்காயத்து தொழுவணும், எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும், அந்த தொழுகைக்கான பெயர்கள் என்ன, குர்ஆனில் இல்லை. இவைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஹதீஸிற்கு வந்துவிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே ஹஜ் செய்யுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி ஹஜ் செய்யணும், எப்பொழுது ஹஜ் செய்ய வேண்டும், ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்ன என்பதை ஒருவன் தேடி குர்ஆனிலே தேடினால் குர்ஆனில் இவைகள் இல்லை. அவைகளை விளங்கிக் கொள்வதற்கு ஹதீஸிற்கு அந்த மனிதன் வந்துவிட வேண்டும். இப்படி உலகத்தில் அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஃபர்லி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடமைகளில் மைய கருத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே திருமறையில் பதிவு செய்கிறான். மற்ற விளக்கங்களையும் விவரங்களையும் ஹதீஸுகளின் மூலமாகத்தான் நம்மால் பெற முடிகிறது. ஆனால் திருமறை திருமணத்தினுடைய விஷயம், குடும்பவியல் சம்பந்தமாக வெறுமன மைய கருத்தை மட்டும் பதிவு செய்யவில்லை. முழுக்க முழுக்க உச்சந்தலையில் இருந்து உள்ளம் கால் வரையிலும் எல்லா விதமான செய்திகளும் குடும்பவியல் சம்பந்தமாக குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்படி குர்ஆனில் ஏதாவது சில விஷயங்கள் விளக்கமாக சொல்லப்படவில்லை என்றால் அதனுடைய விவரங்களை நபிமொழியின் மூலம் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குடும்பவியல் சம்பந்தமாக, குடும்ப கட்டமைப்பு சம்பந்தமாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு மாப்பிள்ளை, எல்லா ஆண்களும் மாப்பிள்ளைகள் அல்ல. ஒரு மாப்பிள்ளையினுடைய தகுதி என்ன, ஒரு மணப்பெண்ணின் தகுதி என்ன, குர்ஆன் அதை தெளிவுபடுத்துகிறது. இருவரும் திருமணமாகிவிட்டால் அவர்கள் எப்படி வீடு கூட வேண்டும் அவைகளையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது. வீடு கூடியதற்கு பின்னால் அந்த பெண் தன் வயிற்றிலே குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த குழந்தைகளை பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த குழந்தைகளுக்கு இந்த வயதில் எதை சொல்லித்தர வேண்டும், அதற்கடுத்து அவன் வளருகிற பொழுது எதை சொல்லித்தர வேண்டும், அவன் மலருகிற பொழுது எதை சொல்லித்தர வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டமாக, விளக்கமாக, விவரமாக ஒவ்வொரு வட்டத்தையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமும்
அன்னலார் தன்னுடைய நபிமொழியின் மூலமும் விளக்கமாய் விவரமாய் விவரித்து நமக்கு வான்மறை வாசித்து காட்டுகிறது என்றால் ஒரு குடும்ப கட்டமைப்பு என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. நாம் மீண்டும் யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸிலே அல்லாஹ் பரலான விஷயங்களை கூட அதனுடைய மைய கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தைக்கு வந்து விடுகிறான். ஆனால் குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் அல்லாஹ் மிக தெளிவாக ஆழமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிமும் தன் குடும்ப வாழ்வில் தோற்று போகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அனைத்தையும் அல்லாஹ் விவரமாக அழுத்தமாக ஆழமாக அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குடும்ப அமைப்பை, குடும்ப கட்டமைப்பை, குடும்பவியலை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. எப்படி வானம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமை என்று பொருள். வானம் எந்த விதமான தூணும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. ஒரு மனிதன் இரவிலே தூங்கியதற்கு பின்னால் அவன் மையத்தாக மற்ற படைப்புகளின் பார்வையில் பார்க்கப்படுகிறான். காலையில் எழுந்திருக்கிற பொழுது மீண்டும் அவன் புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கிறான். இவைகளும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் தான், அல்லாஹ்வுடைய வல்லமைகள் தான். இரவு பகல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மழை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. வெயில் அடிக்கிறது, நமக்கு சிரமமாக இருக்கிறது, வேர்வை வருகிறது, கஷ்டமாக இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த வெயிலின் மூலமாக பல்வேறு கிருமிகளை, இந்த உலகத்தில் நச்சுத்தன்மை உடைய உயிரினங்களை அல்லாஹ் அந்த வெயிலின் மூலமாக அளிக்கிறான். மழைக்காலம் வருகிறது, ஒரே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, எந்த வேலையும் பார்க்க முடியல, நச நசன்னு பிசு பிசுன்னு இருக்குது என்று மனிதன் நினைக்கலாம். ஆனால் அந்த மழையின் மூலமாக பல உயிரினங்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், அந்த தாவரங்களுக்கு அல்லாஹ் உரமூட்டுகிறான் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வெயிலும் மழையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. சந்திரன் நிலவு இருக்கிறது, அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளின் வரிசையில் ஒரு ஆண் பெண் திருமணத்திற்கு பின்னால் குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான், அல்லாஹ்வுடைய வல்லமைதான். அந்த குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய வல்லமை என்பது எப்பொழுது புரியும் தெரியுமா? ஒரு பெண் பார்க்க போகிறார் என்றால் ஒரு ஆண் வீட்டிலிருந்து ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு செல்வார்கள். அந்த பெண் பார்த்து முடித்ததற்கு பின்னால் பிடித்திருந்தது என்றால் நீங்களும் எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பை தந்துவிட்டு அவர்கள் விடைபெறுகிறார்கள் உலகத்தில். இப்படி ஆணும் பெண்ணும் பார்த்ததற்கு பின்னால் 2 குடும்பங்களை நாம் ஒன்று சேர்க்க முடியும், 2 இல்லங்களை மட்டும்தான் ஒன்று சேர்க்க முடியும். ஆனால் 2 உள்ளங்களையும் ஒன்று சேர்க்கிற வல்லமை படைத்தவன் வல்லோன் அல்லாஹ் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால தான் திருமணத்தில் எப்படியாவது யாராவது வந்து துவா செய்து விட வேண்டும் என்பதற்குத்தான் பத்திரிகைகளில் அனைத்தும் மாறி இருக்கிறது. திருமணத்தினுடைய அந்த வடிவம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒரு காலம் இருக்கிறது, பள்ளி வாசல்ல மாப்பிள்ளை உட்கார்ந்து 10 பேத்துக்கு மத்தியில துவா செய்து அவருடைய இல்லற வாழ்க்கையினுடைய அந்த துவக்கத்தை அல்லாஹ்வுடைய இல்லத்திலிருந்து அவர் துவங்குவார். ஆனால் இன்றைக்கு மண்டபங்களை வைத்து அவருடைய குவாலிஃபிகேஷன், அவருக்கான தகுதி முடிவு செய்யப்படுகிறது. சிறிய மண்டபம், வெறுமன ஃபேன் மட்டும் இருந்தால் அவருக்கான பொருளாதாரத்தினுடைய தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது உலகத்தில். மண்டபம் கொஞ்சம் பெரியதாக இருந்தால் அவருக்கான பொருளாதாரத்தினுடைய தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதே பல்வேறு உணவினுடைய வகைகளை வைத்து வருபவர்களை சரியான முறையில் கவனித்தால் அவருக்கான பொருளாதாரத்தினுடைய தகுதியும் அந்த இடத்தில் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை, இன்றைக்கு திருமணத்தினுடைய உரு மாறி இருக்கிறது என்பதை நான் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல வருகிற செய்தி, இருவரும் சேர்ந்து அந்த திருமணத்தினுடைய பல்வேறு விஷயங்களை அவர்கள் கொண்டாடுகிறார்கள், கண்டுகளிக்கிறார்கள். மார்க்கம் அனுமதிக்காத செயல்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த திருமணத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு உருமாறி இருக்கிறது, வடிவம் மாறி இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்று வரை அவைகள் வடிவம் மாறவில்லை, உருமாறாமல் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? திருமணத்தினுடைய பத்திரிகையில கடைசி பக்கத்தில் மணமக்களுக்கு நீங்கள் செய்யும் துவா என்று அந்த துவா ஒன்றை போட்டு அதை மட்டும் இன்றைக்கு உருமாறாமல், எந்த விதமான அடையாளங்களும் மாறாமல் அந்த துவா அன்றிலிருந்து இன்று வரை எழுதப்படுகிறது. ஏன் கியாமத்து வரை அந்த துவா எல்லா விதமான பத்திரிகைகளிலும் திருமணத்தினுடைய அந்த பத்திரிகைகளில் எழுதப்படும். நான் சொல்ல வருகிற செய்தி ஏன் எழுதுவோம் தெரியுமா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யட்டும், உங்களினுடைய சேர்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை செய்யட்டும். நீங்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீர்களோ உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வதோடு உங்களின் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைக்கட்டும் என்று அந்த துவாவை செய்துவிட்டு ஒவ்வொரு நபர்களும் வருகிறோம். நம்மில் பலர் அந்த துவாவை செய்துவிடாமலே வந்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் சொல்ல வருகிற செய்தி, 2 இல்லங்களை மட்டும்தான் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி உலகத்தில் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் உள்ளங்களை ஒன்று இணைக்கக்கூடிய சக்தி ரப்பல் ஆலமீனாக இருக்கிற அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை குறித்து இறைவன் தன் திருமறையில் பேசுகிற பொழுது அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, 2 உள்ளங்களை ஒன்று சேர்க்கிற சக்தி எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, நீங்க இந்த உலகத்தையே செலவு செய்தாலும், உலகத்தை சேர்த்து நீங்கள் 2 உள்ளங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களால் அந்த உள்ளங்களை ஒன்றிணைக்க முடியாது. நான் மட்டும்தான் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் நான் மட்டும்தான் பெற்றிருக்கிறேன் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் மூலமாக இந்த உலகத்திற்கு விளக்கம் சொல்லித் தருகிறார். உண்மையும் அதுதானே. திருமணத்திலே எல்லாம் சம்பந்தப்பட்டு தாங்க மண்டபத்துக்கு வரோம். ஆனா மண்டபத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஈஜாம் கபூல்னு ஒன்று சொல்லுவாங்க, குத்துபா ஓதுவாங்க. அடுத்து ஈஜாம் கபூல். அந்த ஈஜாம் கபூலுக்கு முன்னாடி மாப்பிள்ளையினுடைய அந்த மகரை எடுத்துக்கொண்டு 2 சாட்சிகளும் ஒரு வலியும் அல்லது வக்கீலும் சென்று மணப்பெண்ணிடத்திலே, சம்பந்தமா, உனக்கு இந்த திருமணத்திற்கான பரிபூர்ணமான சம்பந்தம் இருக்கிறதா, உன் உள்ளத்தில் இதற்கான பரிபூர்ண சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டுத்தான் கையொப்பத்தை வாங்கிவிட்டு மீண்டும் மாப்பிள்ளை இடத்திலே கையொப்பம் வாங்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆணுக்கான முன்னுரிமையை கொடுத்த இஸ்லாம் திருமணத்தில் மட்டும் பெண்ணுக்கான முன்னுரிமையை தருகிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? உள்ளங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படையான செய்தியை பெண்களிலிருந்து தான் இஸ்லாம் அதை துவக்குகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹைர், நான் சொல்ல வருகிற செய்தி, 2 உள்ளங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் படைத்தவன் வல்லோன் அல்லாஹ். அதைத்தான் திருமறையிலே அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தையே நீங்கள் செலவு செய்தாலும் 2 உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் என்றால் அதற்கு நான் தேவைப்படுகிறேன் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். குடும்ப அமைப்பை நாம் சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பல விஷயங்களை சொன்னார்கள். நீங்க மிஸ்வாக்கு செய்யுங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை. செய்யவில்லை என்றால் நன்மை இல்லை, அவ்வளவுதான். தொழுகையினுடைய ஃபர்லான முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது, நீங்கள் தொழுவுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. தொழவில்லை என்றால் நன்மை இல்லை, அவ்வளவுதான். நீங்கள் காலணிகளை அணிகிற பொழுது முதலில் வலது காலை அணியுங்கள், பிறகு இடது காலை அணியுங்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை. செய்யுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்திருக்கிறார்கள். செய்யவில்லைன்னா நன்மை இல்லை, அவ்வளவுதான். ஆனா ஒரு சுன்னத்து இருக்குதுங்க, அந்த சுன்னத்தை செய்யலைன்னா பாவம் மட்டும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கடினமாக சொல்லி இருக்கிறார்கள். அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் செய்வது என்பது என்னுடைய வழிமுறை. யார் என் வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவர் இந்த உலகத்தில் உயர்ந்த நன்மைக்குரியவராக மாறிவிடுகிறார்.
யார் என்னுடைய அந்த வழிமுறையான அந்த நிக்காஹுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லையோ ஃபலைஸ மின்னி ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் ஈமான் கொண்டவராக கருதப்பட மாட்டார் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். என்றால் ஒரு சுன்னத்து தான், அந்த சுன்னத்திற்கான முக்கியத்துவத்தை புரிய வேண்டும். அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு குடும்ப வாழ்வில் ஒரு மனிதன் இல்லை என்றால் அவரை அல்லாஹும் நேசிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிப்பதில்லை என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, குடும்ப அமைப்பை அல்லாஹும் ரசூலும் மிக முக்கியத்துவத்தோடு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி அவைகளை குறித்த விளக்கங்களும் விவரங்களும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரப்பமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கடந்த காலங்களை யோசித்து பாருங்கள். பழைய காலம் இருந்தது, பழைய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களின் காலங்களில் குடும்ப வாழ்வு என்பது சீர்பெற்றிருந்தது, சிறப்பானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு படித்திருக்கிறோம், அவர்கள் படிக்கவில்லை. பட்டங்களை பெற்றிருக்கிறோம், அவர்கள் பட்டங்களை பெறவில்லை. இன்றைக்கு நம்முடைய பெயருக்கு பின்னால் நம்முடைய பெயரிலே இருக்கக்கூடிய எழுத்துக்களை விட அதிகமாக நம்முடைய படிப்பின் எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் அந்த குடும்ப அமைப்பு சீர்பெற்று இருந்தது. இன்றைக்கு படிப்பறிவு இருக்கிறது, பணத்தின் பலம் இருக்கிறது என்று இருந்தாலும் குடும்ப அமைப்பு இன்றைக்கு சீர்பெறாமல் சந்திச்சிருக்கிறது என்றால் குடும்ப அமைப்பை குறித்த அடிப்படையான அறிவு நம்மிடத்தில் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவனுக்கு கட்டுப்படுவது கஷ்டமாக இருந்தாலும் அதை இஷ்டமாக ஏற்று வாழ்ந்த மனோபக்குவம் அந்த கடந்த காலம். இன்றைக்கு கஷ்டம் இருந்தால் எப்படி கழட்டி விடுவது என்று யோசிக்கிற காலம்தான் இன்றைய காலத்தினுடைய மனோபக்குவம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2000க்கு பின்னாடி, இப்போ நம்ம 2024 நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2000ற்கு பின்னால் இந்த கணவன் மனைவி என்கின்ற அந்த குடும்ப உறவு இருக்கிறது. அந்த உறவுல தலாக்கை விட ஹுலா அதிகமாக இருக்கிறது என்பதை ஒரு புள்ளி விவரம் சொல்லித் தருகிறது. தலாக்குன்னா என்ன? ஒரு ஆண் சொல்லக்கூடியதற்கு பெயர் தான் தலாக்கு. எனக்கு இந்த மனைவி வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு பெயர் தலாக்கு. ஆனா 2000ற்கு பின்னால் தலாக்கு குறைந்திருக்கிறது, ஹுலா அதிகமாக இருக்கிறது. ஹுலா என்றால் இந்த ஆணோடு நான் வாழ்வதற்கு சம்பந்தப்படவில்லை, இந்த ஆணோடு இந்த திருமண பந்தத்தை நான் முறித்துக் கொள்கிறேன், எனக்கு வேணாம், எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு பெண் கேட்பதற்கு பெயர் தான் ஹுலா. 2000ற்கு பின்னால் இந்த ஹுலா அதிகமாக மாறி இருக்கிறது என்றால் குடும்ப அமைப்பு இன்றைக்கு சீர்கட்டு இருக்கிறது, குடும்ப அமைப்பு சரியில்லாமல் மாறி இருக்கிறது என்றால் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் மற்ற கடமைகளை விட மிக விபரமாக விளக்கமாக குடும்பவியலை குறித்து நமக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல ஆயத்துகள் பல நபிமொழிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு குடும்ப அமைப்பு சீர்பெறாமல் இருக்கிறது என்றால் அந்த அடிப்படையான சிந்தனைகளை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்கவில்லை, நம் வாழ்வில் நடக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் நல்ல குடும்ப அமைப்போடு ஒருவர் வாழுகிறார் என்றால் அவரின் மீது அல்லாஹ் கிருபை செய்யட்டும் என்று துஆ செய்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்களில் சிறந்த செலவு, உலகத்தில் பல செலவு செய்கிறோம், அந்த செலவுகளில் அல்லாஹ் இடத்துல நாளைக்கு கேள்வி கணக்கே கேட்காத செலவு எந்த செலவுன்னா ஒரு ஆண் தன் குடும்பத்திற்காக வேண்டி தன் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஹலாலான செலவிற்கு நாளை மறுமையில் எந்த விதமான அந்த பணத்திற்கும் கேள்வி கணக்கு இருக்காது என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவியிடத்திலே உன் மனைவியின் முகத்தை பார்த்து சலாம் சொல்லி பொன்முறுவல் செய்வது கூட சதக்கா என்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு குடும்ப கட்டமைப்பை அழகான முறையில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செயல் திட்டமாக 23 வருட காலம் இருந்தது என்பதை நம் வரலாற்றை வாசிக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த குடும்பத்தில் சண்டை இல்லை? எல்லா குடும்பங்களிலும் சண்டை இருக்கிறது. சண்டையோடு வாழ்வதற்கு பெயர்தான் குடும்ப வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ஒரு மனிதர் வீட்டில் சண்டை போட்டுட்டு மனைவிட்ட இப்போ இதற்கான தீர்வை நியாயத்தை
நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டுட்டு வரேன், நீ பொறுமையா இரு, அங்க போனா விளக்கம் தெரிஞ்சிருண்டு தன் மனைவியோடு சண்டையிட்ட ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடை தேடி வருகிறார். வீட்டுக்கு வராங்க, கதவு தட்டுறாங்க, ரொம்ப நேரமா திறக்கல. உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது. மீண்டும் கதவை தட்டுகிறார்கள், உள்ளே சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்ன சத்தம் அப்படின்ட்டு அந்த மனிதர் கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அமைதியாக கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியாரும் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கதவை தட்டியவர் மீண்டும் வாபஸ் நம்முடைய வீட்டுக்கே போயிடலான்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். ரொம்ப நேரமா யாரோ கதவை தட்டாங்களேன்னு உமர் ரலியல்லாஹு தன் குடும்ப சண்டையை நிப்பாட்டி விட்டு கதவை திறந்து பார்க்கிறார்கள். வந்த மனிதர் மீண்டும் விடை பெற்று சென்று கொண்டிருக்கிறார். அவரை அழைத்து கேட்டார்கள், என்னப்பா ஏதோ வந்தாய், கதவை தட்டினாய், மீண்டும் விடை பெற்று விட்டாயே? அவர் சொன்னாரு, என் குடும்பத்தில் சண்டை, அதற்கான தீர்வையும் தீர்ப்பையும் கேட்கலாம் என்று வந்தேன். ஆனால் இங்கே வந்ததற்கு பின்னால் இங்கும் சண்டைதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் நான் தீர்வு கேட்க வேண்டாண்டு விடை பெற்று விட்டேன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், குடும்பம் என்றால் சண்டை இல்லாமல் இருக்கலாம், குடும்பம் என்றால் சண்டை இல்லாமல் இருக்காது, ஆனால் அந்த சண்டையிலும் கூட உங்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். ஒருவர் மற்றொருவரை புரிந்து ஒருவர் மற்றொருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்வதற்கு பெயர்தான் குடும்ப வாழ்க்கை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா வந்த மனிதர்களுக்கு சொன்னார்கள் என்பதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கான செய்தியாக உமர் ரலியல்லாஹு தஆலா தன் வாழ்வில் பதிவு செய்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் அழகிய குடும்ப வாழ்க்கை என்பது, அழகிய குடும்ப கட்டமைப்பு என்பது அல்லாஹ் ரசூல் எந்த கட்டமைப்பின் பிரகாரம் நம்மை வாழ சொல்லி இருக்கிறார்களோ அவைகள்தான் உலகத்தில் உயர்ந்த குடும்ப கட்டமைப்பு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்வை அமைத்து உலகத்தில் உயர்ந்த மனிதர்களாக வாழ்ந்து சிறக்க வல்லவன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.